வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா அஃபிஷியல் டூல்ஸில் வந்து நம்ம ஓடின் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ வந்து எஸ்பி ஃப்ளாஷ் டூல் இது வந்து எதுக்குன்னா மீடியாடெக்குக்கான ஒரு அஃபிஷியலான ஃப்ளாஷ் டூல். எஸ்பி ஃப்ளாஷ் டூல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாகவே கூகுளே கிடைக்கும். இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிங்க. எஸ்பி ஃப்ளாஷ் டூல்ஸில் வெர்ஷன் 5.1924 இதுதான் வந்து இருக்குது. இப்போ நான் டவுன்லோட் கொடுத்தோன்னா இது வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம டவுன்லோட் கொடுத்தோன்னா டேரெக்டாகவே டவுன்லோட் ஆகிடும். இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எஸ்பி ஃப்ளாஷ் டூல் வெர்ஷன் 5.1924 விண்டோஸ். இது வந்து எனக்கு விண்ட்ரேராக தான் டவுன்லோட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு கட்டமான சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா விண்ட்ரேர்மாங்க அந்த ஃபைலோட பேர். இந்த விண்ட்ரேர் ஃபைலை அப்படி யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுக்கணும். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தா பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ இந்த பாஸ்வேர்டு எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல சைட்டு அதுலேயே வந்து அவங்க கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. யூஸ் பாஸ்வேர்டு svflashtool.com அப்படின்னு நீங்கள் வந்து அதில் வந்து டைப் பண்ணால் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். எஸ்பி ஃப்ளாஷ் டூல் ஸ்மால் லெட்டர் .com. ஓகேவா? இப்போ வந்து இது ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. எங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. இதில் இந்த ஃப்ளாஷ் டூல்னு இருக்குல்ல, இதுதான் அப்ளிகேஷன் 10 MB இருக்குல்ல. இதை நம்ம இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடின் மாதிரியே வந்து ஒரு லோடர் ஃபைல் தான். இதை க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். இப்போ இதில் வந்து நம்ம ஃபைலை வந்து லோட் பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு ஃபைல் வேணும்ல. நான் வந்து ஒரு மீடியாடெக்கோட ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைலை நான் காமிக்கிறேன். இப்போ ஓடினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஎல் பிஎல் சிஎல்னு இருந்துச்சுல. ஆனால் மீடியாடெக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைலோட பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கேட்டர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு, ஸ்கேட்டர் லோடிங் ஃபைல்னு போட்டிருக்குல்ல. இதை நீங்கள் லோட் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து ஃப்ளாஷ் பண்ண முடியும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 9A ஃப்ளாஷ் ஃபைல் வந்து வச்சுருக்கேன். 9Aங்கிறது உங்களுக்கு தெரியும். 9Aங்கிறது ஒரு மீடியாடெக் ப்ராசஸர் உள்ள இது. இதில் ஃபோம்வேர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக் ஸ்கேட்டர் அப்படின்னு இருக்குது. MT6765 மீடியாடெக் ஸ்கேட்டர் இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளாஷ் ஃபைல். இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு அதாவது நம்ம இங்கே போயிட்டு சூஸ் கொடுக்கணும். சூஸ் கொடுத்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஃபைலை வந்து செலக்ட் பண்ணணும். ஃபார்ம்வேரில் போயிட்டு ரியோமி போயிட்டு 9A அதாவது உங்களோட இதில் ஸ்கேட்டர் ஃபைலில் மட்டும்தான் இது காமிக்கும். நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபைல் எல்லாமே லோட் ஆகிடும். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோடு ஒன்லி, ஓகேவா? டவுன்லோடு ஒன்லி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மொபைலை நீங்கள் வந்து மீடியாடெக் மொபைலில் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கனெக்ஷன் ஆகணும். கனெக்ஷன் ஆகணும்னா நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த நீங்கள் வச்சுருக்க ஃப்ளாஷ் ஃபைல் அதில் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரீ டூல் என்ன எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதுக்கு கண்டிப்பாக மீடியாடெக் டிரைவர் இருக்கணும். நம்ம அதுவும் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கோம் எப்படி டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு. இப்போ டிரைவர்ஸ் வேணும், டூல் வேணும், ஃப்ளாஷ் ஃபைல் வேணும். இது இருந்தால் தான் உங்களால் வந்து ஃப்ளாஷ் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டடு வந்து பேசிக் வீடியோ நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் இருக்க வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவல் ட்ரைனிங் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.